ஏய் என்னடா இலவச கலட்டி வாங்குற மாதிரி கும்பலா நிக்கிறீங்க? ஏய் மாணிக்கா அங்க போறா பூசன் தூக்கு மாட்டி சாக போறானேடா. அவன் பாக்கு போட்டு சாவான் தான் நினைச்சேன். ஆனா தூக்கு போட்டு சாவான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய் ஏன்டா இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவன் உன் தம்பிடா. அப்போ 500 இருந்தா எனக்கு அண்ணியா? செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கடைசி ஆசை. நீ செத்ததுக்கு அப்புறம் சேவிங் பண்ணிட்டு போதீங்கணுமா? நோ, உனக்கு புஷ்பலதாவுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பூசன்னு என்னுடைய நேம வைக்கணும். புஷ்பலதா இல்லன்னா உங்க அழகுக்கு 1000 பொண்ணுங்க உங்க பின்னாடி வருவாங்க. பேக்ல போடா அவதா. சாரி அங்கிள், உங்க பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்ல போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாளா உயிரோட இருந்து மட்டும் நீ என்ன பண்ண? அதே மாதிரி இருந்துட்டு போக வேண்டியதானடா. டேய் மாணிக்கோ, இப்ப நீ உன் தம்பிக்கு விட்டு கொடுக்க போறியா? இல்ல, 4 பேரு கேண்டீன் முன்னால தூக்க மாட்டேன். ஏய் என்னடா ஏதோ ஆயுத பூஜைக்கு தோரணம் தொங்க விடுற மாதிரி சொல்ற? ஏற்கனவே என் ஃப்ரெண்டு வேலு பல பிரச்சனைல இருக்கான். இந்த கேண்டீன் வேற ஒரு பிரச்சனை ஆக்கிடாதீங்கடா. நைனா இந்த பொண்ணை தம்பியை கட்டிக்கிட்டோம். டேய் சாயத்து கபூர் வந்து இந்த கரீனா கபூர் கட்டின்னு போ. இதுக்கப்புறம் நான் எதுக்கு சாவணும்? ஐ ஆம் கேப்பி. வாங்க சாவலியா? என்னாச்சு? பூஷன் தற்கொலை பண்ணிக்க போனா? தற்கொலை பண்ணிக்க போறானா? போடா ஃபுல். இந்த நேரத்துல மர்டர் பண்ண பாத்தியே. நல்ல வேளை பூசை பொளச்சிட்டான். நீ போச்சிட்டேன்னு சொல்றா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தது. புழல் ஜெயில பூவா தின்னு பண்ணேனா? பிரதர், இந்த கில்ப மறக்க மாட்டே பிரதர். பிரதர் அவதார் மாமா. டேய் குருஜி, டேய் அசிங்க மண்ட அப்பா வாங்கடா எல்லாரும் ஒண்ணா வாங்கடா. ஏய் எல்லாரும் தள்ளி போ சொல்லு. கூட்டத்தை விளக்கப்பா. பக்கத்துல ஆளுக்கு இவனை தள்ளி வை. தலை சொல்லு, தலை சொல்லு. தலை சொல்லு. நீங்க யார் சார்? தள்ளி போங்க. எல்லாரும் தள்ளி போ சொல்லியா. சார் இங்க ஒரு லெட்டர் இருக்கு சார். கொண்டு வா. என்ன லெட்டர் சார்? இது கொலையாளங்க வச்சிருப்பானா சார்? எடுங்க எடுங்க எடுங்க. பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க சார். வாசிங்க சார். நல்லா சத்தமா வாசிங்க சார். பிரஸ்க்கு தெரியணும்ல. இவன் வெளியுலகத்துக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் பயங்கர கொலைகாரன். இவன் யாரையாவது கொலை செய்தால் பிரேத பரிசோதனையிலும் கூட அது கொலை என்று கண்டுபிடிக்க முடியாது. இவன் தான் வேகா சிட் ஃபண்ட் சேர்மனை கொன்னவன். இவனும் இவனது கூட்டாளிகளும் சிட்பண்ட் பணம் 100 கோடியை கையாடல் செய்துள்ளனர். அதனால யாரும் பயப்பட வேண்டாம். சிட்பண்டில் செலுத்திய உங்களுடைய பணம் திரும்ப கிடைக்கும் என்றும் இந்த சேர்மன் கொலையிலும் சிட்பண்ட் கொள்ளையிலும் சம்பந்தப்பட்டவர்களை தப்பிக்க விடமாட்டேன், தண்டிப்பேன் என்றும் ஏசிபி போஸ் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இது வரைக்கும் என் பிளான்ல எந்த தப்புமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப எப்படி இந்த ஏசிபி தப்பிச்சான்? அப்போ அந்த எரிஞ்சு பஸ்ல ஏசிபி சாவல, தப்பிச்சிருக்கான். ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடிச்சு கொலை பண்ணுவாராம். அன்னைக்கு எப்படி கலவரம் நடந்துச்சு, அதுல போஸ் எப்படி தப்பிச்சான் அது தெரியணுமே. இருங்க, கலவரத்துல கண்டிப்பா டிவி காரன் கவரேஜ் பண்ணிருப்பா. இவன் எப்படி அங்க வந்தான்? போஸ் எரியிற பஸ்ல போடும்போது பாதி உயிர் இருந்துச்சுன்னு. ஹலோ, இப்ப போஸ்ட் கிட்ட இருந்து போன் வந்துச்சு சார். என்ன சொன்னா? அடுத்ததா நம்ம சரகத்துல இருக்க பெரிய ஆபீசரை போடா சொன்னார் சார். நம்ம சரகத்தோட டிஎஜி நீங்க தான். அப்ப நீங்க தானே பெரிய ஆபீசர். ஒருவேளை உங்களை சொல்லிருப்பாரோ? யோயோ என்ன, நான் பாத்துக்கிறேன். முதல்ல நம்பர் ட்ரேஸ் பண்ணு. சரி சார். இருடி மாப்பிள்ள உனக்கு இருக்கா? போய் பாஸ் போன் பண்ணி மிரட்டி இருக்கான். அடுத்தது என்ன தான் கொலை பண்ண போறானா? இப்ப எப்படி அவனை பிடிக்கிறது? மேரேஜுக்கு நல்ல ஒரு குட்டையா முட்டையா? முட்டையும் இல்ல கொட்டையும் இல்ல, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்க சொல்றான். யாரா நீங்க? 4 பேருக்கு 3 சுமோல வந்திருக்கமே, நாங்கெல்லாம் வில்லனுங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். டாடி இவங்க இல்ல, இந்த பொண்ணு. நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். என்னது? தூக்குங்கடா அவளை. சின்ன மாப்பிள்ள என் பொண்ணை காப்பாத்துங்க. ஐவார் புஷ்பலதா தூ ஏதாச்சும். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. நாம நடத்த போற இந்த கல்யாணத்துல எதிர்கோஷிங்க வந்து எந்த நேரத்திலையும் பொண்ணை தூக்க ட்ரை பண்ணலாம். சிவ சிவ சம்போ. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கங்க. யாரையும் கடத்திடக்கூடாது. அவளை தூக்கிட்டு போக எவனாச்சும் ஒருத்தன் வருவான். அப்படி வந்து அந்த பொண்ணு மேல எவனா கைய வச்சான்னு வையி, அவன் கைய வெட்டுங்கடா. மாணிக்கோ, ஐயோ யாரும் பார்க்கல, கூட்டிட்டு ஓடி வா. புடிங்கடா புடிங்கடா. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும். மாப்பிள்ள இந்த வயதில் தப்பு
போயிடுங்க. தேங்க்ஸ் மாமா. பெட்ரோல் இல்ல போடுங்க என்ன? அவதான் மாட்டி டேய் டேய் பண்ணாட பரதேசி, நான் இங்க பிரச்சனைல இருக்கிறேன். நீ பிக்னிக் வந்த மாதிரி அள்ளி குடிச்சிட்டு இருக்கியா? ஏதாவது பண்றா அறிவு கட்ட அப்பனே. நான் காப்பாத்துறேன். ஐயோ ஐயோ மகனே உன்னை. ஐயோ டேய் மைனே ஆ? வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். டேய் அங்க காலிட்டா சீக்கிரம் சீக்கிரம் முடிஞ்சு இங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வா. ஐயோ அப்பவே நிக்க சொன்ன கேட்டு தொலைச்சியா? அவனை தூக்கின்னு ஓடி வா சீக்கிரம் வா. ஏன் அப்படி பண்ற? உன்னை என்ன தூக்கி தொலைய முடியுமா? சிவ சம்போ சிவ சிவ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணாதடா, உயிரை எடுத்துட்டு போயிடுவாங்க. வேகமா வாடா. சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும், பதுங்கும் நரிகள் மடிந்து விடட்டும், தோள்கள் நிமிரும். சந்தோஷமா குழந்தை குட்டிலாம் பெற்று சந்தோஷமா வாழு. போ போயிடு. டேய் நீ போல லாரில போடா ஃபுல் பொண்ணு போடா தாண்டா நான் போக. டேய் நீ யாரலையா? இல்ல. அப்ப அவசரத்துல யாரடா லாரில ஏத்தி விட்ட? அட பாவி, சம்போ சிவ சம்போன்னு அசாம் போற வண்டியில அம்மாவை அம்போடு ஏத்தி விட்டியாடா. அம்மா இது டிஐஜியோட வீடு. அவன் அங்கேருந்து புறப்பட்டதும் அங்கிள் நீங்க அவனுக்கு ஃபோன் பண்றீங்க. அவர் ஃபோன் பண்ணதும் நீயும் அஞ்சலியும் தனித்தனியா புறப்படுறீங்க. அவன் இங்க இருந்து இந்த சிக்னல்ல வந்து நிப்பான். அஞ்சலி உன் வண்டியோட நீ அவன் பக்கத்துல வந்து நிக்கிற. அதுக்கப்புறம் அவனை டைவர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர. இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுவேன். நீயும் இவனும் அஞ்சலிக்கு பாதுகாப்பா போகணும். நாளைக்கு அவனோட கடைசி நாள். எல்லாருக்கும் டைம் ஞாபகம் இருக்குல்ல? 10:30 AM. அஞ்சலி மணி என்ன ஆகுது? இதான் வீட்டுக்கு வர நேரமா? யாரோட சுத்திட்டு வர? அப்பா. ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடின்னு போய் சொல்ல வேண்டாம். அந்த வேலை தானே பார்த்துட்டு வரேன். ஆமாப்பா வேலை. நோ, ஒருத்தனை எனக்கு பிடிக்கலன்னா கடைசி வரைக்கும் பிடிக்காது. எனக்கும் அப்படித்தான்ப்பா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சதுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்கும். சொல்றா எங்கடா இருக்கா உங்க அண்ணன்? சொல்றா எங்கடா ஒளிஞ்சிருக்கா அந்த கோழப்பைய? உன் தினேஷை கொன்னு பப்ளிக் அவனுக்கு சவால் விட்டாரு. அவரா கொலை, உனக்கு சாவு அவர் கையில தான்டா. போதும் மாவதி, போஸ பிடிக்கணும்னா இவன் நம்மளுக்கு உயிரோட வேணும். இவனை தலைகீழ கட்டி தொங்க விடுங்கடா. ரத்தம் இறங்காதீங்கடா. உமாவதி வாங்க போலாம். வண்டி அனுப்பிச்சிட்டியா? போயிருக்கும்னு நினைக்கிறேன் சார். நினைக்காத, போய் பாரு. ICC 475. நம்ம வீட்டுல என்ன விசேஷம்ப்பா? உனக்கு கல்யாணம். முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, போய் ரெடி ஆகு. போ. ஹலோ வேலு எங்க? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ரிங் போது எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதம்மா. எங்க அப்பா எனக்கே தெரியாம திடீர்னு என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. கல்யாணமா? சரி, இப்ப நான் சொல்ற பிரகாரம் செய். ஓகே. சார் ஏசிபி போஸை பிடிச்சிட்டீங்களா? கூடி சீக்கிரம் பிடிச்சிடும். சார் ஏசிபி போஸ பிடிக்கிறது நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். என்ன? தொழிலதிபர் நாகராஜோட பொண்ணு தெரியுமா சார்? நாகராஜ் பொண்ணு அஞ்சலி தானே? தெரியுமே. அந்த பொண்ணு ஏசிபி போஸோட தம்பி வேலு லவ் பண்றான் சார். ஆனா அவங்க அப்பா அந்த பொண்ணு வேற யாருக்கோ பலவந்தமா கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு சார். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஏசிபி போஸ் அங்க வர்றதா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். நான் நம்மால கூட்டாங்க வர்றேன், நீங்க முன்னாடி போயிருங்க சார். கோவிலா இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்கு?
கல்யாணத்துக்குடா. அஞ்சலிக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க அப்பாவால எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அதை பற்றி அப்புறம் பேசலாம். டேய், அண்ணனோட ஃபோன் கொடுத்தேன்ல, கொடு. நான் போஸ் பேசுறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஓன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. அஞ்சலி, வண்டியில் இரு. உங்க பொண்ணு எப்படி ஓடி வந்தாலோ அப்படியே தான் கூட்டு வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அஞ்சலி, முகூர்த்த நேரம் இன்னும் முடியல, வா கல்யாணத்தை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். கல்யாணத்தன்னைக்கு ஓடி போன ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்ந்தா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? முடியும்னா சொல்லு, எங்க காதுல விட்டு கொடுக்க தயாரா இருக்கும். அப்பா வேண்டாம், சும்மா இரு. இஷ்டம் இல்லாம ஒரு கல்யாணம் நடந்தா உன்னால மட்டும் இல்ல, யாராலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. மச்சான், இவன் நினைச்சிருந்தா தன்னை தேடி வந்த பொண்ணை தாலி கட்டியே கூட்டு வந்திருக்கலாம். உங்க கௌரவம் கெட்டிடக்கூடாதுன்னு நினைச்சானே, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைக்க மாட்டான். உங்க பொண்ணு தப்பானவனை விரும்பல.